என்னாச்சு? காயத்ரி அங்க இருந்து வரா? இங்கதானே இருந்தா காயத்ரி? வெளியே போயிட்டு வந்துட்டீங்களா? இப்பதாம்மா வந்தேன். என்னாச்சு காயத்ரி? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அது வந்து இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார். என்னாச்சு காயத்ரி? என்ன பிரச்சனை? மறுபடியும் ஏதாவது குழந்தைங்க ஏதாவது பண்ணிடுச்சுங்களா? ஐயோ இல்ல சார், அதெல்லாம் இல்ல. இது வேற ஒரு பிரச்சனை. சரி, என்னன்னு சொல்லு. நம்ம காம்பவுண்ட் புதுசா கட்டணும்ல, அது பக்கத்துல இருக்க இடத்து மேல கட்டியிருக்கோன்னு சொல்லி 2 இன்ச்சு தள்ளி கட்டியிருக்கோன்ட்டு வந்து இடிக்க சொல்லிட்டு சண்டை போட்டு போறாங்க. ஒரு ஜென்ஸும் ஒரு லேடியும் வந்தாங்க. இப்பதான் கிளம்புனாங்க சார். பக்கத்துல இருக்கவங்க தான் ரொம்ப திட்டிட்டு போறாங்க. நீங்க இடிக்கிறீங்களா இல்ல நான் இடிக்கட்டுமான்னு சொல்றாங்க. என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியும் இப்போதைக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்ட்டு போயிட்டாங்க. பயமா இருக்கு சார். என்ன காயத்ரி சொல்ற? ஆமா சார், இப்பதான் வந்து சொல்லிட்டு போறாங்க. நம்ம எல்லாமே கரெக்டா தானே சார் கட்டியிருக்கோம், அப்புறம் எப்படி அவங்க இப்படி சொல்றாங்க? இல்ல காயத்ரி, எல்லாமே பிளான் படி தான் கட்டியிருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே நமக்கு பத்திரம் இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. கேஸ் போட்டா கூட அவங்களது நிக்காது. எப்படி? யார் இது? யார் வந்து சொல்லிட்டு போறா? பக்கத்து வீடு தான் சார். இப்போதைக்கு நான் பேசி அனுப்பியிருக்கேன். எப்படியும் மறுபடியும் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. பயமா இருக்கு. குழந்தைங்களை வச்சு ஏதாவது பண்ணா நம்ம என்ன சார் பண்றது? பாத்துக்கலாம் காயத்ரி, நீ பயப்படாத. சரிங்க சார். ஏதாவது இப்போ ஸ்டெப் எடுத்து வைக்கணும், இல்லைன்னா பின்னாடி நம்ம தான் கஷ்டப்படணும். சரிம்மா காயத்ரி, நான் பாத்துக்கிறேன். நீ போ, குழந்தைங்களோட இரு. சரிங்க சார். யாரா இருக்கும்? ம், எல்லாமே நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணுறாங்களே, சரி வராது. ஏதாவது ஒன்று பண்ணி வைக்கணும் நாம. திடீர்னு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் நம்ம எங்கே போகிறது? ஐயோ, வேண்டாம். நம்ம வக்கீல்கிட்ட பேசுவோம். மத்தியானம் சாப்பிடாம ரொம்ப பசிக்குது. பேசாம நம்ம கேண்டீன்ல போய் இன்னொரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். தப்பு பண்ணிட்ட தர்ஷா. எனக்கும் வயிறு ரொம்ப பசிக்குது ஜானு. போய் வீட்டில் ஏதாவது இருந்தால் சாப்பிடணும். தாங்க முடியல. சரி, அம்மா எப்படி ஏதாவது குக்கிங் பண்ணி வச்சிருப்பாங்க, வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். கிளம்பலாமா? சரி ஜானு, போகலாம். சரி தர்ஷா, வா. அடா, இந்த பொண்ணு பேகை இங்கே வச்சுட்டு போகிறான். பேரு கூட தெரியலையே. என்னமோ சொல்லி பேசியிருந்தாலே. தர்ஷா. அட, அங்கே தான் போயிட்டுருக்கா. ஏங்க தர்ஷா? தர்ஷா? இவன் எதுக்கடி உன்னை கூப்பிட்றான்? உன் பேர் எப்படி அவனுக்கு தெரியும்? அதான் எனக்கும் தெரியல. எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியலையே. டேரு, நான் போய் கேட்குறேன். ஐயோ வேண்டாண்டி, நீ திரும்பி போய் கேட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி வச்சிடாத. நானே கேட்குறேன். இங்கே நில்லு. சரி, போய் கேட்டு வாசிக்கிறோம். சரி ஜானு, வரேங்க. ஒரு நிமிஷம். பேரெல்லாம் எப்படி தான் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. பரவாயில்ல, நம்ம கூப்பிட்டோன்னு என்ன எதுன்னு கேட்க வரா. நல்ல பிள்ளையா தான் இருக்கா. அவ கூட இருக்கவ தான் சரியான ராங்கிக்காரி போல. சரியான கோவக்காரி. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் காலையில் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூட இருக்கும்போது தர்ஷா தர்ஷான்னு சொல்லி பேசினாங்க. அதை வச்சு தாங்க தெரியும். ஓ, எதுக்காக கூப்பிட்டீங்க? வீட்டுக்கா கிளம்புறீங்க? ஆமா, அதையே நீங்க கேட்குறீங்க? வீட்டுக்கு போகும்போது பேக் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இல்லையா உங்களுக்கு? இருக்கு. ஆமாம், பேக்கும் இங்கே கிளாஸ் ரூம்லேயே தான் இருக்குது. கீழே பாருங்க. ஐயோ, பேக்கை மறந்து இங்கே வச்சுட்டு போகிறேன். நல்ல வேலை கூப்பிட்டு சொன்னார். தேங்க்ஸுங்க, நான் பேக் எடுத்துக்கிறேன். எடுத்துக்காங்க, உங்கள் பேக் தானே. நீங்கள் மறந்து வச்சுட்டு போகிறீங்கன்னு தான் கூப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ், நான் கிளம்புறேன். சரிங்க, பாய். போயிட்டு வாங்க. நீங்கள் கிளம்பலையா? என் தம்பி அவன் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான். வந்தோடனே கிளம்பணும். ஓ, அது உங்கள் கூட பிறந்த தம்பியா? ஆமாம் ஆமாம், என் தம்பி தான். ஏன் நீங்கள் அதை கேட்குறீங்க? இல்லை, நீங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்க, உங்கள் தம்பி மட்டும் ஏன் இப்படி ரகடாக இருக்கான்? அவன் கொஞ்சம் கோவக்காரன், கொஞ்சம் துரு துருன்னு இருப்பான். சொல்லப்போனால் அவன் ஒரு எல்லா இடத்துலையுமே அவன் ஒரு பேட் பாய் தாங்க பேர் எடுத்திருக்கான். மாற்ற முடியல, அதை என்ன பண்ண. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் கடைக்குட்டி அவன் தான். அதனால் இப்படியெல்லாம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். சரிங்க. சரி, என் ஃப்ரெண்டு வேறு கோவப்பட்டுருவா. நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். சரிங்க தர்ஷா, பாய். உங்கள் பேர் என்ன? விமல். சரிங்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. பரவாயில்லையே, இந்த பொண்ணு நம்மக்கிட்ட பேச்சு கொடுத்தோன்னே பேசுது. நல்ல பிள்ளையா தான் இருக்கும் போலயே. நம்மளாம் நம்மக்கிட்ட பேசுவலான்னு பார்த்தோம். பேசணுன்னு பேசுகிறா. அப்போ நம்ம தான் பேசாமல் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இனிமேல் அப்பப்போ அவகிட்ட பேசி வச்சுக்கணும். ஆனால் என்ன ஒன்று, அவள் ஃப்ரெண்டு இருக்கும்போது மட்டும் அந்த பக்கம் தலை வச்சே படுக்கக்கூடாது. ஏம்மா, அவள் சரியான ஆட்டக்காரியாக இருப்பா போல. அதனால் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இப்பயே நம்மளை முறைச்சு பார்க்குறா. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஏன்டி என் உயிர் எடுக்கிற? என்ன சந்தோஷ், இப்படி கோவப்படுற? நான் இப்போ உன்கிட்ட என்ன கேட்டேன்? உனக்கு என்னதான் பிரச்சனை? சும்மா என் உயிரை எடுத்துட்டு இருக்கிற. நான் தான் ஏதாவது பண்ணலாம், வெயிட் பண்ணு சொல்கிறல. 4-5 நாள் வெயிட் பண்ணுறி, வருண்டி. பீரியட்ஸ் வராமல் எங்கே போகுது? நீ ஏன் எடி கண்டதே போட்டு குழப்பிக்கிற? உனக்கு புரியுதா இல்லையா? இங்க பாரு, உனக்கு தான் நான் சொல்றது சுத்தமா புரியலன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா நான் பிரெக்னெண்டா தான் இருக்கேன். எனக்கு நிறைய சிம்டம்ஸ் அப்படிதான் காட்டுது. நீ 5 நாள்ல 50 நாள் வெயிட் பண்ணினாலும் பீரியட்ஸ் வராது. ஏன்னா நான் கர்ப்பமா இருக்கேன்டா. அப்புறம் எப்படிடா வரும்? உனக்கு தாண்டா புரிய மாட்டேங்குது நான் சொல்றது. அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் தான் சொல்றேன், 4-5 நாள்ல வரலைன்னா நேரா ஹாஸ்பிட்டல் போலாம், கருவை கலைச்சிடலாம். அதை தவிர வேற வழியே இல்லை. என்ன சொல்ற சந்தோஷ்? அப்போ நீ இதான் முடிவு பண்ணி வச்சிருக்கியா? ஆ? இந்த கர்ப்பத்தை கலைக்கிறது தான் உன்னோட முடிவு, அப்படிதானே? வேற வேற என்ன பண்ண சொல்ற? குழந்தைய பெத்துக்க சொல்றியா? ஆ? நம்ம இப்போ தேடிய படிச்சுட்டு இருக்கோம், இன்னும் வேலைக்கு போகல, 10 காசு சம்பாதிக்கல. அப்புறம் அதுக்குள்ள குழந்தைய பெத்துக்கிட்டு எப்படி? ஆ? நான் இன்னும் உன்னை கல்யாணமும் பண்ணிக்கல. எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ இப்படி பேசுறியா? சரி, உங்க வீட்டுல வச்சு ஒத்துப்பாங்களா கல்யாணத்துக்கு? சொல்லடி. எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க தான். உங்க வீட்லயே ஒத்துக்க மாட்டாங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக இந்த உயிரை அழிக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் சொல்லு? ஆ? உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இது என் வயிற்றுல உருவாயிருக்கு. நம்ம பண்ணது தப்பு தான். தப்புல உருவாகினது தான் இந்த குழந்தை. அதுக்காக இந்த குழந்தைய அழிச்சிருன்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அந்த காரியத்தை ஒரு நாள்ல நான் பண்ண மாட்டேன். நீ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க மேடம்? அதையும் தெளிவா சொல்லிருங்க. இந்த அளவுக்கு முடிவெடுத்து வச்சிருக்கியா நீ? என்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? குழந்தை குழந்தை அழிச்சிட்டு உன்னால எப்படி சொல்ல முடியுது? ச்சே, உன்னை போய் நான் லவ் பண்ண நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ஆமாடி, இருக்கும். உனக்கு ரொம்ப கேவலமா தான் இருக்கும். நான் சொல்றதை கேட்கலைன்னா இதுக்கு பின்னாடி அவஸ்தைப்பட போறது நீ மட்டும்தான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்குன்னு அதுக்குன்னு குழந்தை அழிச்சிட சொல்றியா? என்னால அது முடியவே முடியாது. ஒரு நாள் அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். இடி, உன் முடிவை நீ சொல்லிட்ட, அதே போல என்னோட முடிவை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என்னடா என்ன சொல்ற? நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றியா? அதுக்கு வேற ஆளா பாரு. கல்யாணங்கிற வார்த்தையெல்லாம் என் உட்காரதில் கிடையவே கிடையாது. நீயே குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கும் போது பெற்றுக்கோ, வாம் இருப்போம். ஆனா ஒண்ணு, அதுக்கு நான் தான் அப்படி இன்சில போட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, காரி மூஞ்சில துப்பிடுவேன். என்ன சந்தோஷ் இப்படி பேசுற? இதை உன்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை நம்புனதுக்கு கடைசியில எனக்கு நல்லா செஞ்சுட்ட நீ. அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்ட, அப்படிதானே? ஆமாடி, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடி. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஐ டோன்ட் கேர். விளாடாதடா. நீ என்கிட்ட விளாடுற. போய் தானே சொல்ற? போய் எல்லாம் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். நீ மட்டும் இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, சத்தியமா சொல்றேன், இப்ப இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன் குளத்துல அந்த தாலியே கட்ட மாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொல்றதை கேட்டு இந்த குழந்தைய அழிச்சிட்டு இருந்தீன்னா அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனா இப்ப நான் சொல்றதை கேட்கலினா கொட்டத்து வரைக்கும் நான் உனக்கு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ. அந்த இப்ப நம்ம அந்த குழந்தைய வச்சா நமக்கு குழந்தை இல்லாம கூட போலாம் சந்தோஷம். அந்த பாவத்தை நம்ம பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க சந்தோஷம். தப்பா சரியா குழந்தை உருவாயிடுச்சு. அதுக்காக இப்படியெல்லாம் பேசாத சந்தோஷ். பாருடி, நான் அடிச்சு சொல்றேன், 4-5 நாள் நீ கண்டிப்பா பீரியட் தருவேன். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு தேவையில்லாம என்கிட்ட சண்டைப்படாத. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சந்தோஷ் ஏதாவது சொல்லிட்டு போ சந்தோஷ். இப்படி போனா என்ன அர்த்தம்? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேல நீயாச்சு குழந்தையாச்சு என்னமா பண்ணு. ஆனா இனிமே என்கிட்ட வந்து நிக்காத. சத்தியமா சொல்றேன், குழந்தைய பெற்றுக்கணும்னு நினைச்சினோ இந்த சந்தோஷம் உனக்கு கிடையாது. மைண்ட்ல வச்சுக்கோ. சந்தோஷ் அட பாவி, நம்ம வச்சு என்ன கழுத்து அறுத்துட்டியே. நல்லா பண்ணதுக்கோ அவன் கூட தனியாக இருந்ததுக்கோ எனக்கு நல்லா கூடி கொடுத்துட்டேன். ஆனால் ஒன்று, இந்த பாவனை சும்மா விடாது சந்தோஷ், சும்மா விடாது. இப்படி நான் அதை வீட்டில் சமாளிக்க போகிறேன். கடவுளே, தப்பு பண்ணிட்டேன். வீட்டுக்கு போகலாம். அம்மா வேற நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மாப்பிள, வாமிச்சி, என்ன எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? டேய் மாப்பிள, நீ சொன்ன மாதிரி பிசிறி தட்டாம அப்படியே எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டேன். இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான்டா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணுனா நான் விட்டுருவேன். நான் சொல்லு, ஏதோ நீ என் கூட இருக்கவும் கொஞ்சம் எனக்கு ஆறுதலா இருக்குடா. இல்லைன்னா இந்த விஷயத்துல நான் என்ன முடிவு எடுத்துப்பேன்னு எனக்கே தெரியாது. பரவாயில்ல, நீயும் அப்பப்போ கொஞ்சம் பிரில்லியண்டா தான் யோசிக்கிற. சஞ்சய்னா சும்மாவா? ஆமாடா, அழுகாலுன்னு அழுகிறா, அது இதே சொல்றா, குழந்தைய கலைக்க மாட்டேங்கிறா, கல்யாணம் பண்ணிக்கோங்கிறா. எப்பா, எனக்கு என்னைக்குமே அந்த தாட் இருந்ததே கிடையாது. இவன் என்னடானா கல்யாணம் குழந்தை, அப்பப்பா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுவும் இந்த முஞ்சிய எப்படி அதான் மொத்தமா முடிச்சு விட்டல. சரிமச்சி, அவ்வளோதான், ஃப்ரீ ஆயிட்டில. இப்போ கிளம்பலாமா வீட்டுக்கு? ஆமா, உங்க அண்ணா எங்கடா காணோம்? லாஸ்டா தாண்டா இருந்தான். உன்கிட்ட பேசிட்டு பண்ண உனக்கு தெரியும். இப்போதான் ஃப்ரெண்ட் கேட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். சரிமச்சி, கிளம்பலாமா? சரிடா, நாளைக்கு பார்க்கலாம். சரிமச்சி, பாய். பாய்டா மாப்ள.
எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்காது, ஆனா எனக்கு கிடைச்சிருக்கான். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் இல்ல. சஞ்சய்னா சஞ்சய் தான். சஞ்சய், உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு வா. நீ எல்லாத்தையுமே ரேக்கிங் பண்ற. வா, ரேகிங்னா என்னன்னு நான் காட்டுறேன். சும்மா விட மாட்டேன் உன்னை. தம்பிங்கன்னா ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லி வளர்த்திருக்கேன். ஆனா நீ மட்டும் எப்பயும் அதுக்கு ஆப்போசிட்ல தான் பண்ற. வாடா வா, காத்துட்டு இருக்க உனக்காக. நீங்க எதுக்கட வந்து கொண்டிருக்க? வாசலுக்கு வெளியே அதுவும் என்னாச்சு உனக்கு? என்னப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க பையன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாதா? என்னதான் நடந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு சொல்லுப்பா. என்னன்னு உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க பொண்ணுக்கு தான் கால் வந்தது. நம்ம வீட்டு கழித்தட இருக்க இந்த சஞ்சய், அவன் என்ன தெரியுமா பண்ணா? ஃபர்ஸ்ட் இயர் பையனா மிளகாத்தூளை போட்டு ராகிங் பண்ணியிருக்கான். அதுதான் எங்க வெயிட்டிங்ல இருக்க அவனுக்கு. அவனுக்கு ராகிங்னு என்னன்னு நான் காட்டணும்ல, அதுக்கு தான் உட்காந்துருக்கேன். உங்க 2 பேத்துக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்ன அருண், ஏதோ தெரியாம பண்றேன்னு நினைச்சா நீ என்ன கையில மிளகாத்துல வச்சுட்டு உட்காந்துருக்க? அப்ப நீ என்ன பண்ண போற? அவன் என்ன அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையனுக்கு பண்ணானோ அதே தான் நான் அவனுக்கு பண்ண போறேன். அப்பதானே ராகிங்னா என்னன்னு அவனும் கத்துப்பான், தெரிஞ்சுப்பான்லமா. அதுக்கு தான். ரொம்ப தப்பு அருண். அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அதுக்காக நீ இப்படி பண்றது எந்த விதத்துல நியாயம்? அவனுக்கு புத்திமதி சொல்லுடா. வேண்டாங்களே, அவனுக்கு திருப்பி பழி வாங்குற மாதிரி பண்றது ரொம்ப தப்பு அருண். நீ பண்றது எங்க போய் முடியும்னு தெரியல. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் உள்ள போங்க, இந்த பக்கமே வரக்கூடாது. அருண், கோவத்துல தப்பான முடிவு எடுக்கிறப்பா. நீ மூத்த பையன், நல்ல பொறுப்பானவனா இருப்பேன்னு நினைச்சேன். நீ ஏன்டா இவ்வளவு கோவப்படுற? யாருக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார்கிட்ட கோவப்படணும், யார்கிட்ட அடங்கி போகணும், யார்கிட்ட திமிரா இருக்கணும், எல்லாமே எனக்கு தெரியுப்பா. தயவு செஞ்சு அம்மா கூட்டிட்டு உள்ள போங்க. பாரு, நீ ரொம்ப அநியாயம் பண்ற. சின்ன பசங்கன்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்க, அனுசரிச்சுதான் போய் ஆகணும். அதுக்காக நீ திரும்ப மிளகாத்தூள் போடுவாங்க, எந்த வயசுல நியாயம்? அது பட்டை எப்படி எரியும் தெரியுமா உனக்கு? உங்க பையன் மத்தவனை பண்ணும்போது உங்களுக்கு எரியல, அதே உங்க பையனுக்கு வரும்போது உங்களுக்கு எரியுது. அப்படிதானம்மா? என்னங்க அவன் இவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். அப்பா சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. அவனை நான் பேசிக்கிறேன், நீ எந்திரிச்சு உள்ள வாப்பா. எதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வச்சு பேசிக்கலாம். பாருங்கப்பா, பிரின்சிபல் மேடம் ரொம்ப கோவமா இருக்காங்க இவன் மேல. இவன் தான் மொத்த பிரச்சனைக்கும் காரணம். கண்டிப்பா டிசி கூட கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்காங்க. இன்னைக்கு நான் எடுக்க போற முடிவுல அவன் வாழ்க்கையில எந்த தப்பு பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, இதெல்லாம் விபரீத விளையாட்டுல தான் போய் முடியும். எல்லாத்துக்கும் விளையாட்டு கிடையாது. என்னமோ பண்ணுங்க, நான் சொல்றது யாருமே எதுவும் கேட்க மாட்டேன்னு இருக்கீங்க, அப்படித்தானே? தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல இங்க நின்று எனக்கு என்ன மரியாதை? நான் உள்ள போறேங்க. நீங்களாச்சும் அவனாச்சு. சரி, அவன் வரட்டும், நானும் இங்கே இருக்கேன். ஏன்பா உங்க பையனை நான் ஏதாவது பண்ணிடுவேன் பயமா? எனக்கு பயமா இருக்குடா. இப்படி அண்ணன் தம்பி அடிச்சதை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நல்லா தானே இருந்தீங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்ப நான் தப்பு பண்றேன். அவங்க சின்ன பையன் எந்த தப்பு பண்ணல, அப்படிதானே? அவன் பண்ணது தப்பு தான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா பதிலுக்கு நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. ப்ளீஸ்ப்பா, உன்னோட இதை நீயே கெடுத்துக்காத. தயவு செஞ்சு உள்ள வாப்பா. அப்பா தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணிருங்க. உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. அருண், இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, நான் இங்கே இருக்கேன், அவன் பண்ணட்டும். நில்லுங்க, யார் வேண்டாம்னா நடக்கிறது எதையும் நீங்க வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். எதையும் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்காதீங்க. சரி பாரு, நான் எதுவுமே பேசல. வரட்டும் உங்க பையன். ஜானு, ரொம்ப டயர்டா இருக்குடி. எனக்கும் தான் தர்ஷா. ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு தான் அடுத்த ஒர்க்குக்கே போகணும். ஓகேவா? நமக்கு என்ன ஒர்க் இருக்கு? கிளாஸ் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. நம்ம ஃப்ரீ பேர்ட் தானே, கிளாஸ் எடுக்க வரைக்கும் நம்மள ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஆமாண்டா. சரி வா, அப்ப டிவி பார்ப்போம். சரி ஜானு, உள்ள போலாமா? வா போலாம். இளமரி, நீ ஏமா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இல்லங்க, நேரமும் ஆச்சு, இவ்வளவு வேற இன்னும் காணோம். மனசு வேற பட படன்னு அடிச்சுக்குது. அங்க பாரு, உன் பேத்தியே வரா. பாட்டி, பேசவே கூடாது இவகிட்ட. பேத்தி வந்திருக்கா, பேசுடி. மூஞ்சு தூக்கி வச்சிருக்க. எல்லாம் எனக்கு தெரியும், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பாட்டி. ஆமா, காலேஜ் முடிஞ்சுதா? முடிஞ்சுது பாட்டி. எப்படி போச்சு இன்னைக்கு கிளாஸ்ல? நல்லா போச்சாமா? சூப்பரா போச்சு பாட்டி. என்ன பாட்டி, தர்ஷா கிட்ட மட்டும் தான் கேக்குறீங்க, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? என்னது இது? தர்ஷா, நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். சொல்லுமா, கிளாஸ் எப்படி போச்சு? பாட்டி, நல்லா போச்சு பாட்டி. எதுவும் இல்ல. ஏன் பாட்டி இவட்ட பேச மாட்டேங்கிறீங்க? தர்ஷா, உன்கிட்ட கேட்டா நீ மட்டும் தான் பதில் சொல்லணும், சரியா? என்னடி பாட்டி என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, உன்கிட்ட மட்டும் பேசுறாங்க? ஒன்றும் புரியலையே. காலையில உன்னை இந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதனால கோவம் போல. இல்லை, ஆமா, கோவம் இன்னும் போலையா பாட்டிக்கு? பாத்துக்கிறேன். பாட்டி, நீ ஏன் கோவமா இருக்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன், என்ன உனக்கு எப்படி தெரியும்? காலையில ட்ரெஸ் போட்டு போனது உனக்கு கோவம். நாளையிலேருந்து வேற ட்ரெஸ் போடுறேன் பாட்டி. எதுக்கு கோவப்படுற? உன்கிட்ட நான் பேச தயாரா இல்ல. தயவு செஞ்சு அமைதியா இருக்கானு அப்படிதான் சொல்லிட்டேன். ஏமாடி, நீங்க மேல போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்க, போங்க. பாட்டிக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்க? கண்ணிங்களா, போங்க, நான் சொல்றேன்ல. பாட்டி, நீ எப்ப வந்த ஊர்ல இருந்து? அம்மாடி, நான் காலையில தான் வந்தேன். தாத்தா உள்ள தூங்கிட்டு இருக்காரு. நல்லா இருக்கியா கண்ணு? நல்லா இருக்க பாட்டி. நீ வருவேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. சர்ப்ரைஸா இருக்கு.
தாத்தா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காங்க கண்ணு. தாத்தா உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாரு, நீ காலேஜுக்கு போயிருக்கேன்னு அம்மா சொன்னா. சாப்பிட்டு உள்ள தூங்குறாரு. சரி பாட்டி, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? ஐயோ அவசர அவசரமா அதெல்லாம் ஒன்றும் வாங்கல கண்ணு. அவனுக்கு வரதா இங்கே வாங்கி தரேன், சரியாமா? ஓ பாட்டி, ஏமாத்திட்டே இருக்க. சரி, உங்க அம்மா உள்ளதா இருக்கா, இரு கூப்பிடுறேன். அம்மா கூப்பிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நான் போய் மேல ஃப்ரெஷ்ஷா பாக்குறேன். அட இரு, உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு இருந்தா. ஏன் இங்க வா, வா ஜானு வந்துட்டா வா. நல்லா போட்டு விடுது. இனி அவன் வந்து கத்து கத்துவா. நீ வா, உனக்காக தான் காலையில இருந்து காத்துட்டு இருக்கேன். என்னாச்சுமா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியாவே ரியாக்ட் பண்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு சொல்றமா, கொஞ்சம் பொறு. என்னடி புள்ள வந்தது வராதுமா இப்படி பேசுறவ? சொல்றேன், அமைதியா இருன்னு. சரிடி. என்னாச்சுமா? என்ன பிரச்சனை உங்க எல்லாத்துக்கும்? எதுனாலும் முகத்துக்கு நேரா கேளுங்க. மாத்தி மாத்தி மூஞ்ச பார்த்துட்டு என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்காதீங்க. என்ன நடந்தது? தர்ஷா, இன்னைக்கு காலேஜில் என்ன நடந்து உனக்கும் எதுவுமே தெரியாது அப்படித்தானே? ஆண்டி எதுவும் நடக்கல ஆண்டி. கிளாஸ் அட்டன் பண்ணோம், மேம் வந்தாங்க, அப்புறம் ஃப்ரீயாக இருந்தோம், அவ்வளோதான். ஃபஸ்ட் நாளுங்கனால யாரும் கிளாஸ் எடுக்கல ஆண்டி. மற்றபடி எதுவும் இல்லை ஆண்டி, நார்மலாக தான் போச்சு. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம் ஆமாம், அவன் கூட இருக்கனால தான் என் பிள்ளை கெட்டு குட்டி செவராக போகிறா. அதனால் உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படித்தானே? பேசிட்டோம், தலைமோடு பேசி அவளில் முடிவு இருக்கட்டும். நம்ம எதுவுமே பேசக்கூடாது. என்னடி என்ன நடக்குதுங்க? தெரியலடி, நீயே பேசு, நான் எதுவும் பேசலை. சொல்லு. ஒன்னால தானே என் பிள்ளை கெட்டு குட்டி செவரா போறா. போது நிறுத்துங்கம்மா. என்ன நடந்து இப்ப தர்ஷாவை தேவையில்லாம நீங்க திட்டுறீங்க? எமாடி பொறுமையா இருங்கம்மா, சண்டை போடாதீங்க. சரி, நீ இன்னைக்கு காலேஜ்ல எதுவுமே பண்ணல அப்படித்தானே? அப்புறம் எதுக்கடி காலேஜ்ல இருந்து எனக்கு கால் வருது? சொல்லுடி, என்ன பண்ணுன? அதுவும் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற? காலேஜுக்கு படிக்கிறதுக்கு போறியா இல்ல வேற எதுக்கு அது போறியா? அம்மா பார்த்து பேசுங்க. நீங்க தேவையில்லாம வார்த்தை விடுறீங்க. நீங்க பேசுற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்க பதில் சொல்லணுமா? நீங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு என்னவோ ஏதோ தெளிவா சொல்லுங்க. காலேஜ்ல ஒரு பையனை ராகிங் பண்ணியா? 2 பசங்களோட சேர்ந்து நீயும் நின்று ராகிங் பண்ணிருக்க. என்னது இதெல்லாம்? உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்புறனா இல்ல வேற எதுக்காவது அனுப்புறனா? சேர்க்க சரியில்லை, சுத்தமா நீ இப்ப சரியில்லை. நானா? நான் யார ராகிங் பண்ண? யார் சொன்னது? பாரு, காலேஜ்ல இருந்து போன் வந்தது, நீயும் பசங்களோட சேர்ந்து ராகிங் பண்ணதாதான் சொல்லி போன் பண்ணாங்க. உங்க மேம் தான் கூப்பிட்டாங்க. ஆமாடி, என்ன கூத்து அடிக்கிறீன்னு எனக்கு தெரியல, சத்தியமா சொல்றேன். நான் யாரையுமே இன்னைக்கு ராகிங் பண்ணல. ஆனா ராகிங் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நான் பண்ணவே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சொல்றதெல்லாம் கேட்க நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. எல்லாம் எனக்கு வந்துருச்சு விஷயம். நீ ஏதோ வேலை பண்ணியிருக்க காலேஜில். உன்னை நம்பி காலேஜ் அனுப்புனதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாமே நீ பண்ணிட்ட. கூட இருக்கிறது சேர்க்க இருந்தால் தான் எல்லாம் நல்லா இருக்கும். கூட இருக்கிறதே சரியில்லை, அப்புறம் இப்படி நீ நல்லா இருப்ப? ஆண்டி சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல ஆண்டி. நீங்க என்னையே சொல்றீங்க. ஒன்னா சொன்னான்னு தெரியுமா? போய் முடிக்கிட்டீங்க இல்லை? என்னம்மா பேசுறீங்க நீங்க? தர்ஷா பார்த்து என்ன வார்த்தை கேட்குறீங்க? அவை எதுவுமே பண்ணலாமா? ஏமா தேவையில்லாம அவன் மேலே இவ்வளோ வன்மத்தை கற்குறீங்க? சாப்பிடலான்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ் தரலாம், பழைய சாப்பாடை கொடுத்துருக்கீங்க. என்னது இதெல்லாம்? என்ன ஜெய இதெல்லாம்? காலையில இப்ப இந்த தான் நீ பண்ணிட்டு இருந்தியா? இதனாலதான் சாப்பாடு கொடுக்காதேன்னு சொல்லியிருக்க. சே, நீ இந்த அளவுக்கு கேவலமான ஜென்மமா இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. இருக்க ரொம்ப தரம் தாழ்ந்துட்டு போயிட்டு இருக்க நீ. அது வந்து போய்ங்கிற கதையெல்லாம் வேண்டாம். நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது, பச்சையாவே தெரிஞ்சுது. இவளுக்கு பழைய சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு எனக்கு கேண்டீன்ல வாங்கிக்கன்னு சொல்லி காசு கொடுக்குறீங்க. அப்ப என்ன இருக்கு? ஒருத்தி பழைய சோறு திங்கணும், ஒருத்தி நல்ல சாப்பாடு சாப்பிடணும். ஏமா இப்படி பார்ஷாலிட்டி பாக்குறீங்க? கொடுக்குற காசை 2 பேத்துக்கு கொடுத்தா உங்களுக்கு என்னவா? அப்படி என்னமா தப்பு பண்ணா? பாவமா, அவங்க அம்மா அப்பா இடம் வந்து நிற்கிறா, நம்மளையே நம்பி நிற்கிறாமா. அவளை இப்படி கஷ்டப்படுத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? சே, உங்களை நம்பி அவளை நான் இங்கே வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சிருக்க மாதிரி என்ன சொல்லணும்? அதை விடு. எனக்கு இப்போ நீ பதில் சொல்லு. எதுக்காக காலேஜில் நீ ராகிங் பண்ண? சொல்லு. நான் தான் ராகிங் பண்ணேன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? சொல்லுங்கம்மா. அவங்க மேம் தான் சொன்னாங்க, நீ 2 பசங்களோட நின்று ஏதோ மிளகாத்தூள் ஏதோ தூவி ராகிங் பண்ணீங்களா பசங்களை, அதனால நாளைக்கு காலேஜுக்கு வர சொல்லியிருக்காங்க. நீ வரும்போது உன் கூட சேர்ந்து நானும் வரணும்னு இருக்காங்க. அங்கே போனாதான் தெரியும். அவங்க ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்காங்க. நான் யாரையும் ராகிங் பண்ணல. ராகிங் பண்ண 2 பேர்த்த தான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அது வேணா என் ஃபோனில் இருக்கு. மற்றபடி நான் எந்த தப்புமே பண்ணல. நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலேஜில் போய் அதை பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இனிமே தர்ஷாவை பிரித்து பார்க்குற மாதிரி இருந்தால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். தர்ஷாவும் நானும் சேர்ந்து வெளியே போயிடுவோம். அதான் என்னோட முடிவாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இவன் சொல்கிறது சரியான பாயிண்ட் தான். இந்த விஷயத்தில் நான் ஜானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இவன் எங்களுக்கே என்னென்னமோ பண்ணுறான், அப்புறம் இவளுக்கு சொல்லவா வேணும்? சி, இவெல்லாம் பொம்பளே கிடையாது. இவளை பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு வேணுங்க. என்னடி வாய்க்கு வந்த மாதிரி என்னென்னமோ பேசுகிறேன்? நான் உன்னை பெத்தவடி, நான் உனக்கு நல்லது நினைக்காம கெட்டது நினைப்பேனா? போதுமா, பிரச்சனை வளர்க்காத. என்ன நடக்குதுங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மொத்தத்துல நைட்டுக்கு சோறு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போதுமா, உன்னோட நாடகம், உன்னோட பேச்செல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆள் இருக்கும்போது ஒரு பேச்சு, தாண்டி ஒரு பேச்சுன்னு நீ பேசுற பேச்செல்லாம் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு கொண்டு போன பழைய சாப்பாடை திருப்பி கொண்டு வந்திருக்கோம். எதுக்கு தெரியுமா? நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லு. ஏன்னா இதைத்தானே நாங்கள் கிளாஸ்ல சாப்பிட்டுருக்கணும். அதை நான் திருப்பி கொண்டு வந்துட்டோம். போய் எடுத்து வச்சு சாப்பிடு. பாட்டி, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். என்ன நிம்மதியாக இருக்க விடுங்க. யாருக்கிட்டே பேச நான் தயாரா இல்லை. ஆதர்ஷா,
மேலே போலாம். ஜானு வாடி, உனக்கு வேற தண்ணி வெத்தலை வச்சு அழைக்கணுமா? இங்க இருக்கிறது பத்தாது, நீ வேற என்ன கடுப்பேத்த. மேலே போலாம் வா. சரி ஜானு. புள்ள இந்த அளவுக்கு பேசுறானா? நீ வளர்த்துன வளர்ப்பு அப்படி இருக்கு. கொஞ்சமாவது கண்டிச்சு வைக்க மாட்டியா? எப்படி எடுத்து வரா? இதான் நீ புள்ள வளர்க்குற லட்சணம். ச்சே, என்ன சொல்றதே எனக்கு தெரியல. ஆமா, இவங்க பிள்ளைய நல்லா வளர்த்திட்டாங்க, மத்தவங்க சொல்ல வந்துட்டாங்க. நீலாம்பரி வா, ரூமுக்கு போலாம். சரி, நானதாவது வயிறு வேற பசிக்கிற மாதிரி இருக்கு. போய் ஒரு போண்டா வச்சுட்டு டீயை போடு போ. பிள்ளைகளுக்கு குடிச்சாலும் குடிக்குன்னு நினைக்கிறேன். டீ வைக்கிறமா, நீ வா. பாத்தீங்களாங்க, திருந்துற ஜென்மமே கிடையாது அம்மாவும் மவுளும். இவளுக்கு நம்ம பத்தி குறை சொல்றாளுங்க. ஆனா எனக்கு நம்ம ஜான சொல்றது கரெக்ட்னு தோணுது. அவ உண்மைதாங்க பேசுறா, பொய் சொல்ற மாதிரி தெரியல. எனக்கும் அப்படித்தாம தோணுது. ஏதோ தப்பா புரிஞ்சிருக்காங்க காலேஜ்ல தான். அவ ஏதோ வீடியோ இருக்கு, போன்ல இருக்குன்னு சொல்றாளு. அப்ப தப்பு இல்லைன்னா அவ இந்த அளவுக்கு பேச மாட்டாளா? அவ சைடு எந்த தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, எதோ வந்தாலும் காலேஜ்ல போய் நாளைக்கு பார்க்க தானே போறேன். கூட நானும் போறேன். அங்க போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உண்டு இல்லைன்னு பண்றேன் இந்த ஜெயால. வீடே சண்டை கடா கிடக்குதுமா, என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி வா, இத்தனை நேரம் போய் படுப்போம். சரி, வாங்க போலாம்.